Jesus loves our daily Bible school. ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் வணங்குகிறோம். அப்பா சர்வ சலை போற்றிடும் நாமும் ஓ ஏக சக்கராதிபதி யூதா கோத்திர சிங்கம் அல்பா ஒமேகா நாமம் உள்ளவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சர்வவல்லமையுள்ள தேவனே, தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனீர் அல்லவாப்பா. ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாதவாயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாதவாயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. நீரே பெரிய தேவன், நீரே சர்வவல்லமையுள்ள தேவன். அப்பா தேவர்களுக்கெல்லாம் நீ மேலான தேவனா இருக்கிறீர்கள். ஓ நீ சர்வவல்லமையுள்ள தேவன். பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சிந்தை செங்கடலிலே பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா, உமக்கு பாதவாயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவாயா. ஆண்டவரே, தூதர்கள் உள்ள உணவால் எங்களை போஷித்திரே, எங்களை பராமரித்திரே. ஒரு பழவேண்டி ஆண்டவரே, உள்ளம் புறமும் கைச்சில காண செய்கிற நல்ல வைப்பரே. தூதர்கள் உள்ள உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உள்ள உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே. யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை போதித்திட. உமக்கு பாதவர் யார், உமக்கு பாதவர் யார், உமக்கு பாதவர் யார், உமக்கு பாதவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதவர் யார். கண்மலை பிளக்கிற தேவன் நீர். வனாந்தரத்திலே கர்த்தாவை ஆறுகளை உண்டாக்கினவர். உம்மால கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மா எல்லாம் கூடவே நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. பிடிக்கிறோம். கண்மலையிலே பிறந்து உந்தன் ஜனங்களை திருத்தி, கண்மலையிலே
அற்புதம் செய்திடுவே. உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? நீரே பெரியவர். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 2ஆம் வசனம். எங்களை மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாயிருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். 3ஆம் வசனம். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கேற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 6ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். 7ஆம் வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிற போது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன். 8ஆம் வசனம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊன்று கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவது இல்லை. 9ஆம் வசனம். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். 10ஆம் வசனம். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமா இருக்கிறதென்கிறீர்களே. 11ஆம் வசனம். அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாயிருக்கவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். 12ஆம் வசனம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தாங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. 13ஆம் வசனம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். 14ஆம் வசனம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறது இல்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. 15ஆம் வசனம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். 16ஆம் வசனம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது
மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். 17ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 18ஆம் வசனம் தியானிப்போமா? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியங்கள் நம்ம செஞ்ச ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு கேமில் ஜெயிச்சதாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சதாக இருக்கலாம், ட்ராயிங்கில் ஜெயிச்சதாக இருக்கலாம், இல்லை நல்ல மதிப்பெண் எடுத்ததாக இருக்கலாம். நம்முடைய காரியங்களை தொடர்ந்து ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் என்ன பண்ணுவோம், நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளுவோம். அப்போ அந்த எதிரில் இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே நீங்கள் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு நாள் புகழ்ந்து பேசுவாங்க, இன்னொரு நாள் அதே மனுஷங்க மட்டமாக கூட பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் எந்த நேரத்துலையும் என்ன பண்ண மாட்டார், தாழ்த்தி பேச மாட்டார். நம்மை தாழ்வுண்டாகும்படி அவமானப்படுத்தும்படி ஒரு நாளும் நடந்துக்கவே மாட்டார். அதனால் மனுஷனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறாங்க மட்டும் நடந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் நம்மை எங்கே பார்க்கிறாரு, முகத்தையா இல்லை, நம்முடைய அந்தரங்கமான இருதயத்தை பார்க்கிறார். நம்ம அந்தரங்க காரியங்களில் கூட நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கும் பொழுது கூட கர்த்தருக்கு பிரியமாக ஏசப்பா என்னை பார்க்கிறாரு, நான் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவேன்னு சொல்லும் பொழுது ஏசப்பா நம்மை பாராட்டுகிறவராக இருப்பார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்லி 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நம்மளுடைய வாயினால் நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்ளாமல் கர்த்தாவே நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர் சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரை மேன்மை பாராட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நம்மளுடைய புகழ்ச்சி யாரால் உண்டாகும், கர்த்தரால் உண்டாகும். நம்மை நாமே புகழ வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? அப்படி நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தரே என்ன பண்ணுவார், உங்களை புகழ்வார். கர்த்தரே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்போ என்ன பண்ணணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டவைகள் அல்ல என்று பவுல் கூறுகிறார். ஆவிக்குரியவைகள், மாமிசத்துக்குரியவைகள், வல்லமையுள்ளவைகள். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.